8 நாளாகத்தான் ஏமாமா. என்ன கட்டி வச்ச கோட்டை அப்படி இடிஞ்சு கிடக்கு என்னவா? கால் வச்ச கோட்டை இன்னைக்கு இடியாம இருக்கு. வாயில் வசம்பு வச்சு தேய்க்க நல்லா பேசியா முதல்ல எக்கோ குறைங்கண்ணே. அப்புறம் ராமதாஸ் மாமா நல்லா இருக்கீங்களா? இருக்கவா இருக்கவாவா இருக்கிவிட்டாலும் அப்படித்தான் இருக்கு. அந்த தூங்குறவங்களாம் எழுப்பி விடுங்கத்தா முதல்ல. எந்திரிங்கத்தா. உங்க சேம்பாரி எங்களை போட்டு அமுக்கும் போல. எந்திரிங்க முதல்ல. தெளிச்சு விடுங்கக்கா. இப்படியா தூங்குவியா கர்மத்துல? தலைவர் எழுப்புங்க முதல்ல. பக்கத்தில் உள்ளவங்களாம் எழுப்பி விடுங்க முதல்ல. என்ன தூக்கம்னு கேட்குறேன் உங்களுக்கு. வந்த விருந்தாடிக்கு இட்லி சுடணும், சட்னி அரிக்கணும், அந்த அக்கறையெல்லாம் இல்லை. திருவிழா முடிஞ்சிருச்சா? அதனால தான் போட்ட அசதி உங்களை அமுக்குத. காலையில் புள்ளைய பழையோடம் போகணுமா? அப்போ மட்டும் ரவுண்ட் அடிக்கிறது மினி பஸ் மாதிரி விறுன்னு வேலை. ஒழுங்கா எல்லாரும் உட்காந்து நாடகத்தை பார்த்தீங்க, உங்களுக்கெல்லாம் மோச்சம். யாராவது தூங்குனீங்கன்னா ஐயனார் கோயிலில் சொல்லிவிட்டு வந்துடுவேன். என்னையா ராமதாஸ், எனக்கு என்ன குறைச்ச? என் அழகுக்கும் என் அறிவுக்கும். என்ன எத்தனை பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்க தெரியுமா? இருக்காங்களா? போயிட்டாங்களா? கேட்டு வந்தாங்க. சச்சின் டெண்டுல்கர், டோனி. இப்போத்தானே கிளப்பி விட்டேன். நைஸாக கிளம்பி ஒன்று போகுது பாரு. படுத்தாலும் படுத்துருக்கேன். என்ன படுத்தாத்து அங்கனையாச்சும் படுத்து வந்துருக்கேன். இப்போ உட்காந்துச்சு. வாஸ்து சரியில்லை, அந்த பக்கம் போய் உட்கார்றாங்க. அது என்கிட்ட பேசிட்டு இருக்கு. அந்த பக்கம் போய் எனக்கு ஒரே ஒரு மாமியா. ஒரே ஒரு மாமியாவா? அது என்ன செய்யலாம் அப்படி பார்க்குற? கொள்ளலாம் பார்க்குறியா? எனக்கு ஒரே ஒரு புருஷன். இல்லை நேற்று 40 புருஷன்ட்ட நீ கம்மியாக சொல்கிற. நீ என்ன சொல்லிட்டு தெரியுற? அதுக்கு நான் சும்மா கிடக்குறேன்னா நீ மட்டும் சொல்கிற. 40 பொண்டாட்டிம்பேன், 50 பொண்டாட்டிம்பேன். ஆம்பளை என்ன வேணாலும் பேசலாம். பொம்பளை 2 வார்த்தை பேசிட்டோம்னா குத்துது கொடையுது. இப்படி பொம்பளையில் புறணி பேசி பேசியே பழக்க வழக்கம் போல. ஏய் ராமதாஸ், என்னை கல்யாணம் பண்ணி வரும்போது என்னென்ன கொண்டு வந்தேன் தெரியுமா? இப்போ என்னாச்சு? பூரா வத்துட்டு விட்டாங்க. ஆடு மேலே ஆடு ஏறினுச்சு, கோழி மேலே கோழி ஏறினுச்சு, குஞ்சு மேலே குஞ்சு ஏறினுச்சு. குஞ்சுதான் இது கொட்டாய் ஏன் நான் விட்டா உனக்கு அப்படியே வேர்த்து வடியுதா? இவர் வாக்கிங் போயிட்டு வர மாதிரியே போயிட்டு வந்துட்டீங்களாப்பா? வந்துட்டீங்களா? யார் உங்க அண்ணனா? கூட பிறந்தவரா? இப்போ பெரிய மாமா என்ன? அது எல்லாமே அப்போ எனக்கு பெரிய மாமாவா நீங்க? அதான் மூத்த மச்சான் உனக்கு. வாங்க. எங்கே மாமா போனீங்க எவ்வளோ நேரம்? நாடகம் பார்த்து இங்கேதான் தம்பி இம்பிட்டு வாய் பேசுறாரு. வாயில அளவு குத்தி விட்டான்னா இப்படி பேசலாமா? அட்டை தருத்திரியம் இல்லையா ஆம்பளை அப்படி பேசுனா? உன்னை விடவாடி பேசுறாங்க விளங்காத. யானுங்க மாமா கேக்குமா? காது கேட்க முடியல. காது கேட்குற ஆளு எதுக்கு ஆக்ஷன் கொடுக்குறாரு? அண்ணா உன் சுரட்டை தானே நொன்னக்காரருக்கு இருப்பக்கும் போலையா? வயசானாலும் இன்னும் அழகு ஸ்டைலும் மாமாவுக்கு மாறவே இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சா? பூதி விட்டு அதோட ஏன் ஆகலையா? கட்டுவாம இருக்கா? சரி சரி. இல்லை என்னைய திருமணம் பண்ணிக்கலாமே. சரி அப்போ போ. நான் உனக்கு மதினி அவரணிலாம் கொடுத்து வச்சிருக்கணும். விலங்கு அந்த வீடு. இனிமே அண்ணி போடி வாடி அப்படின்னு பேசினீன்னா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவேன். சரி காலையில் அவரோட போட்டு எதுக்கு நம்பிடுத்தேன்? இடுப்பை பிடிக்குது என்ன? மாசமா இருக்கிறேன். உனக்கு தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி. உனக்கு புள்ள பெற்றுட்டாலும் அப்படியே கீழே பூலுன்னு தான் இருக்கும். என்ன நீங்கள் பார்க்கல உனக்கு எப்படி தெரியுது? ஓய்வு வாங்குற மாதிரி தெரியுதா? அப்படிதான் தெரியுது. 45 ரூபாய்க்கு 45 லட்சத்துக்கு வீடு கட்டுறேன். அதில் ஒரு அரை சென்ட் எனக்கு எழுதி கொடுக்க மாட்டேங்கிற. நீ கை மூண்டாடிக்கே கடன் சொல்கிறவன் பேசுகிற. பாத்ரூமில் சிங்கத்தை சொல்லு கேட்போம். ஆமா அந்த
இருக்கும்ல உன் சொரோட்டத்தனா அங்கேயும் இருக்கும்ல. ஆக்ஷன் கொடுக்குறா இப்படியா இப்படி நம்ம ரெண்டு பண்ண பக்கம் ஏன் புருஷனுக்கு ஏன் பதில் சொல்றாரு? புருவத்தை தூக்குறத பாரு. அப்பா கம்பெனி நல்லா போடுறாரு ஐயா. உன்னையெல்லாம் மிஞ்சிட்டாப்புல. என் மாமியா இருக்காங்களே, என் மாமியா சரி உத்தம புத்தினி. உத்தம புத்தினி ஒரு சொல்லு வாசகி. அவ்வளவு மரியாதை கொடுக்குறேன் மாமியார். கல்யாணம் பண்ணி வரும்போது பொண்டாட்டியில அம்பிட்டு வாசமா பாத்துக்கிட்டாங்க. அஷ்டலட்சுமிம்பே, தர்மலட்சுமிம்பே, மகாலட்சுமிம்பே, கடைசியில களவாணி முண்டம்பே. இந்த பேச்செல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடிய காரணம் எதனால? நம்ம பெத்த மக்கள்னால. நான் இப்போ 10 வருஷம் ஆச்சு தானே கல்யாணம் ஆகி. இவ்வளோதானா? ஒரு புள்ள இல்லை எனக்கு. ஏன் புருஷன் எங்க? புருஷன் எங்க இருக்கு? புருஷன் இருக்கிறார் எங்க? இங்கே தான் இருக்கிறார், தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த ஆளுக்கு புத்திமதியெல்லாம் சொல்ல மாட்டியா? சரி வா, ஒரு நாளைக்கு சொல்லி தர்றேன். என்ன அதுக்கு நான் வரணுமா? சொல்லு என்ன விஷயம்? கீரை முட்டை என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? புத்திமதி சொல்லுவாங்க. புத்திமதி சொல்லக்கு நீ வாமா சொல்ல. என்ன பிரச்சனை? வந்து என்ன சத்தியம் பாலிமா பண்ண போற? ஏன் கிழிச்சு கேப்ப நட போறிய? ஏய் ஒரே சொல்லணும்ல என்கிட்ட வந்து. வாய மூடுற முதல்ல. விளங்க ஆளை பத்தியா 2000 ரூபாய் காய்ச்சப்பு ஒருத்த மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறேன் கடன் சொல்லிப்பைய. என்ன பேச்சு பேசிக்கிட்டு கிடக்குறேன்? அட்டை தடுத்துறிய. சொல்லுங்க மச்சான். உனக்கு தான் முடியலையே, என்னத்த பூ வைக்க போற? இழிச்சு வத்தாயே போடி. ஏதாவது பேசினா பொட்டி 2 பொழந்துரும் நினச்சிக்க. சரி அம்பிட்டு நகை கொண்டு வந்தேன். 100 பவுன்ல போட்டு வந்தேன். ஒத்த பவுனு கிடையாது. ஏன்? எல்லாம் செட்டியார் கடையில படிச்சுக்கிட்டு கிடக்குது. புருஷன் அடை வச்சிட்டானா? ஆமா. போட்டா அபுக்குது மாமா. சமூக ராசா என்ன எங்கிட்ட கோரஸ் வருது? என்னத்த சொன்னீங்க சொல்லுங்க. சமூகராஜா அடிக்கிறாரு பிடிக்கிறாரு. அவ ஏன் சமூகராஜாவை அடிச்சா என்னன்னு கேட்குறேன். பஸ் நிப்பாட்ட போறீங்களோ இல்லை கேட்குறேன். இல்லை பொம்பளை எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ண போறீங்களோ? சமூகராஜா அடிச்சோன்னா உங்களுக்கு ரோசம் வருதாக்கு? ரோசம் அதான் அவர் பெரிய புடுங்கி பொன்னாம்பழம். என்ன அப்படி சப்போர்ட்டுன்னு கேட்குறேன். நம்மளை கழுவி ஊற்றிக்கிட்டு கிடக்கிறேன். அந்த ஒரு அடி அடிச்சதுக்கு இப்படி கிளம்புறீங்களா? உங்களெல்லாம் நம்பி சப்போர்ட்டு பேசலாம். நம்ம என்னைக்குமே நீ பொம்பளை பக்கத்து தான் சேரணும். சிப்பா பாரு சிப்ப தண்ணியை போட்டுட்டு நம்ம புருஷங்காரங்க நம்மளை என்னென்ன பேச்சு பேசுறாங்க. சமூக ராசா. அவன் சமூக ராசா. என்ன சமூக ராசா? புடுங்குன ராசா. இந்த வரி வேண்டாம், வாய மூடியா நீ முதல்ல. ஆமா பொம்பளை ஆளுக பொம்பளை ஆளுக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு நம்மளுக்கு தான் தெரியும். நம்மளை தான் எங்கேயுமே தூக்கி வச்சு நிலநாட்டி பேசணும். நான் ஆம்பளையை தூக்கி போட்டு அடிச்சேங்கிறனால நம்மட்டு ரோசப்படுறீல. அந்த ஆளு எத்தனை மேடையில் என்ன தூக்கி போட்டு ஊமை குத்திருக்கான் தெரியுமா? நான் வெளியில் யார்ட்டையா சொல்லியிருக்கேனாத்தா? நெஞ்ச அடைக்குது. அவரை அடிக்காத புருஷன் அடிக்கவான். நீ எந்த ஊர் ஆளுப்பா? அவங்க சொல்றாங்களா? சரி, நாங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஜென்மமே கிடையாது. கணவனே கண்கண்ட தெய்வம். அடங்காத புருஷன் எந்த பொம்மை நாட்டுக்கு இருக்கிறானோ 2 கிலோ மீனை வாங்கி 3 கிலோ பால்டாலை வாங்கி கலந்து கொடுத்துருங்க, போய் சேர்ந்துடட்டும். அவசரப்பட்டு நம்ம தொட்டு நக்கிட்டோம், நம்மளை பரலோகம் அனுப்பிச்சிருவேன். அவன் பார்த்துருவேன் பல ஜோலி. என்னத்தான் நெக்லஸ் போட்டிருக்காத்த சம்மூ ராசாவுக்கு சப்போர்ட்டு பேசுகிறேன். நீ சம்மூ ராசாவுக்கு அடி எல்லவே உன்னைய பின்னால் பார்த்துக்கிறேன் நான். என் புருஷன் வந்தாருண்ணா உன் முன்னாடி இப்போ தான் வந்துட்டு போணுச்சு. வந்தால் வரவில் வைக்கணும், வரலன்னா செலவில் வைக்கணும் அப்படின்னு புத்திமதியை சொல்லி அனுப்பிச்சி விடு. நான் என் குடும்ப கதையை சொல்லிக்கிட்டு கிடக்கிறேன். குரங்கு புறாண்டும்ல அழகர் கோயிலில் அந்த மாதிரி கல்
தெலுங்கு மாயா ஏன் அப்படி பண்ற? என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா ராமதாஸ்? கல்யாணம் பண்ணிக்கிறியா? விட்டு போய் என்ன செய்ய? அப்படிலாம் பேசக்கூடாது. அனுப்பிவிடுவோம் புருஷனை. போயிட்டு வா, போயிட்டு வரேன். எனக்கு மாமா ராமதாஸ் மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? வீடு வாசலாம் கட்டுறீல? வீடு கட்டலையா? சும்மா தான் இருக்கியா? ராடுக்கு அளவில் ஒரு பாட்டு பாடுங்க மாமா, நீங்கள் பார்ப்போம். மலர்களிலே பல நிறம் கண்டே, மலர்களிலே பல மனம் கண்டே, திருமாவளவன் கருணை அதில் கண்டே, மலர்களிலே பல நிறம் கண்டே. இதுதான் வெளிமலை சாரல் முகதையார் செங்கோட்டல் என்ற இப்படி குரல் வளமே அழகா இருந்தால் இந்த குரலுக்கு சொந்தக்கார பெண்ணு முகத்தை பார்த்த உடனே இருக்கக்கூடிய தாய்மார்களும் சரி, இருபடி வந்திருக்கிற அத்தனை பெண்களும் சரி, மலர்ந்த முகம். அப்படி முதல்ல முகத்துல புன்னகை வேணுமா, மல்லிகை முல்லை போல. மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை, மல்லிகை முல்லை
ஆளியிலே பிரபாத அலைமுகளோ ஏழிசை பயிலாத கலைமகளோ இந்த உலகத்தாய் பெற்றெடுத்த தமிழ் மகளோ எல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே அலைமகள் கலைமகள் மலைமகள் என்ற மும்மகளுக்கு நிகராக இருக்கின்ற இந்த பெண்மகளை பார்க்கின்ற பொழுது இப்படி நிற்பான் மைய கல்யாணம் பண்ண கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவளைய கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவளைகள் ஊடு வருவி உண்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் வளையல் அங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க வளையல் செங்கி வளையல் முத்து முத்தான வளையலுங்க கல்யாண பொண்ணு கண்ணு கொண்டாடி வருவளையல் இருந்தாலும் கூட தெய்வீக அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே கந்த நினை நாடும் என் எண்ணமே கண்டு மகிழ்ந்தாடுமே அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆதி மலை மேகமே கந்த நினை நாடும் என் எண்ணமே கண்டு மகிழ்ந்தாடுமே அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே அது விச்சு வந்தாடி வாயிலே விளைந்து கதிர்ந்தாய்
மகிழ்ந்தாடுமே கலந்து மகிழ்ந்தாடுமே. அருமையான அமைப்பு. பொதுவாகவே ஒரு நாடகம் நல்ல முறையில் அமையணும்னா அதில் முதல் காரணமே ஒளி தான் காரணம். மண்டல மாணிக்கம் ஈஸ்வரி தானப்பு, மண்டல மாணிக்கம் ஸ்ரீ ஈஸ்வரி அருமையான ஒளி. ரெண்டாவது அருமையான பக்க மேளங்கள். நேற்று நடக்கக்கூடிய நாடகம் இன்று நடக்குது அப்படின்னா எல்லாம் எங்கள் மச்சான் ராமதாஸுக்காகத்தான். அவருக்கு தேதி இல்லாமல் தான் நீங்கள் ஆள் மாற்றிச்சிருக்காங்க. ஏத்தாய் எங்கே வர இங்கே வர்றா நீ சொல்லிக்கிட்டே போயிட்டு வருது. தாத்தா வாசல்ல சாணி ஓட போகுது விடியா. பொம்பளை வழியெல்லாம் உட்காந்து பார்த்தா நல்லதுன்னு சொன்னா அதுக்கு எங்கே போகுது அந்நேரத்தில் குண்டா ஐயா அடிச்சு கொண்டா கூப்பிடாத அந்த பைய பறிச்சு கொண்டா. இங்க உண்டா பைய இங்க உண்டா பைய கொண்டா. எதாய் அது கூப்பிடாத எங்கே தான் வர உட்காருதா. 10 நிமிஷம் உட்காரு. 10 நிமிஷத்துல கல்யாணத்தை பத்தி வீட்டுக்கு போலாம். முடிஞ்சு போறானு அதுக்கு கேட்க போட்டு விடு. ஆலயம் துழுவது சாலவும் நன்று. என்ன சாமி போ ஈட்டி கருப்பண சாமி. ஈட்டி கருப்பண வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க சாயம் போடுறீங்க. நேற்று ஆடல் பாடலுக்கு அருமையான கூட்டம். ஆனா இந்த நாடகத்தை முழுமையா பாக்குறதுனால உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? நல்லா சாப்பிட்டீங்க தூங்குனீங்க. ஒரு 1/4 மணி நேரம் பார்த்து போவனியானே. ஒரு பெரிய மனுஷன் உட்காந்து கல்யாணத்தை பார்க்கறதா இப்படி எதிர்த்து போறதா? நாளப்பிள்ளை நாடகம் பார்க்க நீ வராத. நீலாம் உன்னை யாரு வர சொன்ன? உனைய எவ்வளவு மறைக்க எனக்கு. ஆகையினால அனைவருமே இப்படி ஐயன் ஈட்டி கருப்பசாமி ஐயனுடைய அருள் பெற்று அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோடு எல்லா மக்களும் சுபிச்சாவங்க நீங்களாம் வாழணும். ஊர் மக்கள் நல்லா இருந்தால் தான் நம்மளை போன்ற கலைஞர்கள்லாம் நல்லா வாழ முடியும். நீ அதை பற்றி பேசக்கூடாதம்மா. நீ நான் பேசக்கூடாதா விடியா விடியா போட்டு நீ வந்துடாதா நல்லா. ஆகையினால அஞ்சரை பேச வைங்கப்பா. ஒரு சில பாடலை பாடி பிறகு கதைக்கு போவோம். இருக்குமிடம் சொல்லு எங்கள் தேவர் இருக்குமிடம் சொல்லு. இருக்குமிடம் சொல்லு எங்கள் தேவர் இருக்குமிடம் சொல்லு. பாடாத
அவன் போகலன்னு கவலைப்படுறேன், போனா போயிட்டு போது விடுங்க. என்ன வயசு? ஐயா யாருங்க? 5030ங்க. ஆடா ஐயஞ்சா 25. பரவாயில்லையே, உங்களுடைய பேச்சில நல்லா இருக்கு. நீங்க எந்த ஊர்க்காரீங்க? நீங்க எந்த ஊரு? நான் வெள்ளிமலைக்காரரு. வெள்ளிமலையா? உங்க அப்பா பேரு? அப்பா பேரு பொன்னம்பலம். பொன்னம்பலம். உங்க அம்மா பேரு? அம்மா பேரு பொன்னழகி. பொன்னழகி. வந்த நோக்கம் என்னத பாத்தீங்களா? போங்க, என்ன நான் என்னதே பார்க்க முடியல. இருக்கா இல்லையா? உனக்கு இருந்தா தானே ஓனதை பார்ப்பேன். ஆமா, எனக்கே பிதிக்கி எடுத்துட்டாரு ஜெயராஜ். ஆமா ஆமா, நல்ல வேலை பண்ணிருக்காரு. சந்தோஷம். ஆமா ஆமா, நல்லா தெரிஞ்சுக்கடா, குளிச்சாமே பிதிக்கிடுவேன். இருக்கட்டும். என்னமோ கேடுச்சு சத்தம். சத்தம் கேட்டது அதை பிதுக்குறது மாதிரி வகுல தேடி வந்தீங்க. அழகான மான். மானு இவாரியா, நீ எதுக்கு வந்திருக்கிற ஆண் மானா பெண் மானா? கேளுங்களேன். நீ எதுக்கு வந்திருக்கிற விஷயத்தை இந்த இருக்காங்கள தாய்மரங்கள்லாம் அவர்கிட்ட கேளுங்க பாப்பா. அவர் எதுக்கு வந்திருக்காரு? சிச்சுக்க இந்த இதுக்கு கேப்பா. எத்தாய் நீ சொல்லு தாய், நான் எதுக்கு வந்திருக்கேன்? இந்த போதுமா? மானை தேடி வந்திருக்காரு. மானு உள்ள போச்சா? ஆமாவா? எந்த மானு உள்ள போச்சு? பாத்துக்கிட்டு இருக்காங்கய்யா. பூரா பருத்தி காட்ட பூரா பண்ணி திண்டுகிட்டு இருக்கு. மானு போச்சா? ஏன் மானுங்க இல்லைங்க நீலா? மானு இல்லையா? எங்க மானு வரலங்க. போடா கிறுக்கு போடா. ஏக மானா தெரியுது இல்லங்கற. எங்க மானா தெரியுது? எங்க மானா தெரியுது? மானு இல்லன்றீங்க. அப்ப ஏக மானா தெரிஞ்சா அங்க போய் தர வேண்டியதானே. எங்க இடத்துல? ஏய் ராமதாஸ் சொல்லியா வந்துங்க. என்ன ஒத்த புதுக்கு சவுண்ட் உள்ள வருது. இங்க பாருங்க, நான் போய் சொல்ல மாட்டேன். மான் இங்க தான் இருக்கு. மானு இங்க இல்ல. உண்மை ஆயா உண்மை. அப்ப பரம்பரை வேட்டையா? பரம்பரை வேட்டைக்காரன் நானு. உங்க அப்பா என்ன வேட்டையாடி இருக்காரு? அப்பாவுக்கு என்ன வேலை அப்படின்னா காளமாட்டை அடக்குவது அவருடைய கடமை. உங்க அம்மா சிங்கத்தை பிடிக்கிற வேலை. உங்க அண்ணே அவனுக்கு எலிய பிடிக்கிற வேலை. உங்க தம்பி அவனுக்கு புளிய பிடிக்கிற வேலை. கொட்டை எடுத்ததா எடுக்கிறதா? இது விலங்கு இனமே அது. விலங்கு. அப்ப நீங்க மான தேடி வந்திருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இருக்கட்டும். உள்ள நான் முதல் காவல். சரி. இரண்டாவது காவல் ஓஹோ என்னுடைய ஆளு. உங்க ஆளு. மூன்றாவது காவல் என்னுடைய சகோதரி. வாங்க மாப்ள, கோச்சுக்கிறாதீங்க. மாப்பிள்ளையா? தேடி வந்தது மானும் இல்ல ஒண்ணும் இல்ல. அள்ளிட்டாங்க. வள்ளிதான். 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 ஆமா ஆமா. நான் மான தேடி வந்தேன். நீ இழுத்துக்கிட்டியே. பொம்பளையை தேடி வந்திருக்காரு. விடுங்க. சிச்சி பாருங்க, என் கல்யாணத்துக்கு என் பிள்ளைங்க எல்லாம் எப்படி வந்து இருக்காங்க பாத்தீங்களா? ஆறு கல்யாணத்துக்கு என்னுடைய செல்வி ராதா செல்வி எனக்கு கல்யாணத்துக்கு இருக்காங்க. கேப்பமா கேளுங்க. கல்யாணத்துக்கு இருக்காங்களா? பப்பு டான்ஸ் பார்க்க வந்து கேப்பமா? தாத்தா நீங்க சொல்லுங்க, கல்யாணம் பார்க்க நீங்க இருக்கீங்களா? பப்பு டான்ஸ் பார்க்கறீங்களா தாத்தா நீங்க? போதுமாயா? ஆமா, கல்யாணத்துக்கு அப்ப மொய் 1001 ரூபா செஞ்சிருவேன். விடியா காசு என்ன காசு? போனா இன்னைக்கு வரும், நாளை போயிடும். ஆமா. என்னப்பு காசும்ப காலையில சம்பளம் 100 ரூபா ஒரே வேண சுத்துற போயான்ட்டு நான் வாங்கிட்டு வந்தேன்டா கலைமான் போயில. வாங்கய்யா, நாட்டுக்கு நாடு பரிமாற்றம் உண்டு. இதெல்லாம் உதவி தானே, தவறில்ல. மாப்பிள இங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம் பாத்தீங்க. நான் தான் குத்துக்கு போறப்பேன். குத்துக்கு போறப்பேன் நீங்க சொல்லிட்டீங்க. ரெண்டு பேரும் குத்துனாலும் மறுபுறம் மாறுச்சு. வளர்த்து தம்பி மாங்களே மாணவர்களே நீங்களே யாருக்கான நீ சில வீடரை மழையார் குளத்தில் அரைக்கால் பாவடையோட வந்தா இன்னைக்கு முழுசா வந்துச்சு. இந்த அக்கா அந்த தம்பியை பிடிச்சு கேளுங்க. அழகான பெண்மகளே, நீங்க தானே வள்ளி? வள்ளி இல்ல, இவ பூங்கோதை.
அழகு பூங்கோதையே என்னடா குரல் மாறுது. ஊரை வித்துருவா மோசமான உங்க மேல பாசமா இருக்கு பாசமா மோசமான முட்டை எப்படி பாசமா இருப்பா ராமதாஸ் உயிரை விடுதியா உயிரை விட சொல்லு. ராமதாஸ், சண்முகராசா, சேராசு, வல்லரசு, அழகரு, கூலிச்சாமி மேல எல்லா நடிகருடைய அன்பாத்தா இருக்கு. யார்ட்டையும் கெட்ட பேர் இல்ல. அந்த புள்ளிய கூப்பிடுங்க பாக்குறேன். மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, மனமோட மனம் விட்டு பேசி பாருங்க. இந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோட மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. என்ன கேளுங்க, மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, வெற்றிவேல் முருகனுக்கு. தாக்கு தாக்கு தாக்கு. அரே ஷமே, பூதி முட்டை. மண்டே பாரு. ஏன் சரி வா, எதுக்கு கூப்பிட்ட? நம்ம இடத்துக்கு இனத்தவர் ஒருவர் வந்திருக்கிறார். யாரவர்? நமது இனத்தவர். நம்ம இடத்தவர் எதற்காக வந்திருக்கிறார்? அவர் விட்டு சாமான காணமா. ஏய், என்னது சாமான? மான் மான் மான காணமா? பிடிக்க இல்லைன்னு சொல்லு. பிடிக்க இல்லைன்னு சொல்லு. பிடிக்க நல்லா இருக்கும். ஏய் கேள்வி இங்க சொல்லுங்க, இங்க ஒரு ஆளுக்கிட்ட என்ன தாண்டி வர்றீங்க? பிடிக்க இல்லையா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. வருக வருக வேடுவரே, வற்றா வனங்களுக்கு குறிஞ்சி நிலத்திற்கு வருகின்ற குலை வேடுவரே வருக. வற்றாத நீரோடை வனங்களுக்கு மறைவிடம் கற்றோர்கள் போற்றுகின்ற இந்த கழனிக்கு வருகின்ற காவலரை வருக. தாங்கள் யார், தங்களுடைய பெயர் என்ன, தாங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை சுருக்கமாக எடுத்து செப்புங்கள் பார்க்கலாம். இந்த அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். இருக்கக்கூடிய தாய் இருக்காங்கல்ல, பெத்த தாயெல்லாம் அப்படி சொல்லிட்டு போங்க. அன்பு ரசிக பெருமக்களே, தாய்மார்களே, இதுவரைக்கும் பார்த்தது நாடகம் அல்ல. ஆமாம், முருகனுடைய வள்ளியுடைய திருமணத்தை பார்த்துட்டு நீங்கள் எல்லாருக்கும் உணவு போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. இசைக்கலைஞர்களுக்கு ரொம்ப நன்றி. ஈஸ்வரி ஒலிபெருக்கி நிலையத்தாருக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், அடுத்ததாக இந்த வருஷம் எப்படி ரசிக்கிறீங்களோ அடுத்த வருஷம் இங்கே வந்திருக்கின்ற நடிகர்களையும் இசைக்கலைஞர்களையும் எல்லாத்தையும் உங்களுக்கு மனசுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லாட்ட வேணாம். நீங்கள் என்னங்க அவங்க விருப்பப்பட்டு அவங்கள போடுவாங்க. நீங்க என்னங்க, நீங்க யார? நான் தாங்க உங்களை போட்டதே. அப்படி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. ஆமா, நாடோடி கூட்டலாங்கத்தில் ஏதோ நல்லது கெட்டது செய்திடுவோம். நாடோடு கூட்டலாங்கத்தில் ஏதோ நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க ஏலோ 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 மாமா ஏலோ அங்க போய் வரட்டு சொல்ல மாட்டா, போலீஸுக்கு போக மாட்டா. எப்படி வரட்டு சொல்ல மாட்டோம், போலீஸுக்கு போக நாங்க கடவுள்களை செய்ய மாட்டா, கச்சேரிக்கு போக மாட்டா. வெள்ளிமலை வெள்ளிமலை நீங்க வீதி வரவேற்பு. வருமொழியிலே வருமொழியிலே அழகான ஒரு மான் கூடத்தை பார்த்தேன். அது ஒரு மான் அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. இருந்தாலும் இந்த மானுடைய பெருமை என்ன, அழகு என்ன அப்படின்றத நான் எடுத்து ஓதட்டுமா? ஓதுங்க. ஆம் சுக்லாபரதம் சசிவர்ணம். சசிவர்ணமா அதானே ஓதுறது. அதான் ஓதுவது பேசுவது எல்லாம் ஒண்ணுதான். நான் எப்படி ஓதுறோம் எப்படி பேருன்ற விஷயத்த சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. மலையோரம் கண்டே அழகான மானே, மலையோரம் கண்டே அழகான மகானே, மானோடு நானோ விளையாட தானே.
கலைவாணித்திகளோ எனதாசை எனதாசைமானே கவிமாலை சூடும் எனதாசை மாணி அழகுள்ளம்மா எனதாசைமா அழகான மான் பிடிக்க பல நாள காத்திருந்தேன் அழகான மான் பிடிக்க பல நாளா காத்திருந்தேன் தாதாதாசையானே தவியா தவிக்கிறேன் தாதாதாசையானே தவியா தவிக்கிறேனே அழகுள்ளம்மா எனதாசைமா எத்தனையோ மான் இருந்து இதுபோல பார்த்ததில்லை. இந்த மானை பார்த்ததாலே அழகுள்ளம்மா எனதாசைமா எனதாசைமா இந்த மானை பிடிப்பதற்கு தலைவி என்ன ஒரு காரணத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி. நான் பிடிக்கணும் மானை. வாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நம்ம சொந்தக்கார வீட்டில் போய் ஒரு 2 நாளைக்கு நிம்மதியா இருந்துட்டு வருவோம்பியா. பொண்டாட்டி இமிசை தாங்க முடியல அப்படின்னு நீங்க யாராவது சொந்தக்கார வீட்டுக்கு போய் பாருங்களேன். பார்த்த உடனே எதிர்பார்த்தேன் உங்களை. எப்போது நினைச்சேன் வந்துட்டிய. ஆனா என்ன, நாங்க இன்னைக்கு தான் வெளியில கிளம்பலாம்னு நினைச்சேன். கொடைக்கானலுக்கு போகலாம்னு நானும் 2 வருஷமா முடிவு பண்ணேன். இப்போத்தான் உங்க மாப்பிள்ளை இன்னைக்கு தான் கூட்டி போறேன்னு சொன்னாரு. அப்புறம் நான் என்ன பண்றது, அதுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. எப்படி நான் வந்தனா அப்படிதான் நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நம்மளா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? அவங்க வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க. நம்ம 2 நாள் டேரா புடலன்னு வந்தா மரியாதையா சொல்லாம கொள்ளாம கிளம்பிக்கிறது மரியாதை அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். அதுக்கும் சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் அந்த காலத்தில் போகும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, பேருந்து நிலையம் வரைக்கும் நடந்து வந்து பேருந்தில் ஏற்றி விட்டுட்டு போயிட்டு லெட்ரு போடுங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு இடையில போயிட்டு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது, இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த வீடு கேட்டு இருக்குல்ல, அதை கேட்டு அடைச்சிட்டு போயிருங்க போகையில். ஏன் அதுக்கப்புறம் இந்த பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது. நீ இப்போ சூழ்நிலையில் அப்படி போயிட்டுருக்கு. இந்த ஏன் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, குறிப்பறியும் தன்மை முதல்ல மனிதர்களுக்கு வேணும். ஒவ்வொரு பாயும் ஒவ்வொரு போர்வையும் ஒவ்வொரு துண்டும் கிளம்புதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நல்லா தெரிஞ்சுக்கிறேண்ணே. இடம் பொருள் ஏவல்னா, நான் ஒரு பொருள் கூட கேட்குறேன் அப்படின்னா, எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம், நீங்க கிளம்புறீங்களா இல்லையா? நீ போகலாம் தவறு இல்லை. நான் உசியை தொட்டு பேரு அப்படின்னா உனக்கு கேட்குறேன், அதை கொடுக்கணும் அப்படின்னு என்னமா வேணும்? மனசு வேணும். அங்கே வாமா முதல்ல. மான் மட்டும் இல்ல, அது இருந்தாவில்ல கொடுக்கறதுக்கு. எதுவாக இருந்தாலும் கூட நான் மட்டும் இல்ல, யார்கிட்ட போய் என்ன கேட்டாலும் ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னா அத பொருளை கொடுக்க போது என்ன வேணும்னா மனசுதான் வேணும். இருக்கா இல்லையா? மனசு அதை சொல்லாதீங்க, மனசு வேணும்னு சொல்லாதீங்க. ராமதாஸ் அத்தான்ட்ட நான் கேட்கிறேன் ஒரு 1000 ரூபாய் பணம், அவர்கிட்ட கொடுக்கணும்னு மனசு இருக்கு.
ஆனால் நாடகத்துக்கு தானே போகிறோம்னு 100 ரூபா போதும்னு எடுத்துகிட்டு வந்தார். அதையும் பெட்ரோல் போட்டார். அப்போ அவருக்கு கொடுக்கணும்னு மனசு இருக்கு. கேட்காத பிள்ளை 1000 ரூபா கேட்டு பிடிச்சேன் கொடுப்போம்ன்ற மனசு இருக்கு. இருந்தா தானே கொடுப்பாரு. அதைத்தான் நான் சொல்றேன். கொடுக்கறங்கிற மனசெல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனால் ஒருத்தன் உங்களுக்கு கேட்கிறேன் அப்படின்னா இல்லாத இடத்துல கேட்க கூடாது, இருக்கணும் அது கேட்கணும். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். சொல்றேன் நல்லா இருக்கு, அதனாலதான் நல்லா இருக்கா. என்ன அது? அதாம்மா. எது? இதுதான் இதுதான் அந்த நீங்க சொல்ற அந்த குட்டி தானே? ஆமா. பாருங்களேன், ஏன் சொல்றேன் அப்படின்னா மகாபாரதத்துல கொடைவள்ளல்னு யாரை சொல்லுவான்? கர்ணன் தானே? ஆமா, கர்ணன் தான். கொடைவள்ளல் கர்ணன். அப்புறமேட்டு கர்ணன் அவன் நண்பன் யாரு? துரியோதனன். துரியோதனுக்கு ஒரு மன செஞ்சலாம். என்னடா, நம்ம தான் அங்க தேசத்துக்கு அதிபதி ஆக்கணும், ஆமா, நாட்டுக்கு மன்னன் ஆக்கணும், ஆமா. ஆனா பேரும் புகழும் எல்லாம் கிடைப்ப யாருன்னா கர்ணனுக்கு தானே கிடைக்குது. அதானே. அதனால இன்று முதல் அன்னதானம் வழங்கப்படும், அனைத்து விதமான பொருட்களும் கொடுக்கப்படும் சொல்லி பறைசாற்றி அறிவிக்கிறான். துரியோதனன். துரியோதனன் ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணம் போலதான் வாழ்க்கைன்னா, நல்ல எண்ணம் ஒண்ணுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஆமா, அது உண்மைதான் இல்லையா? இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பேர் நல்லா இருக்கேன். அது சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தா தான் அப்படின்னா சுட்டி காமிச்சிடணும். ஆமா, அதான் உண்மை. சொன்ன உடனே அறிவிச்ச நாள் முதல்ல என்னன்னு தெரியல, விடாத மழை, பெரிய அடமலை பிடிச்சி அடிக்குது. அடமலை பெஞ்சா ஊர்ல உள்ள மக்கள் போய் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. எப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கே, எப்படி போய் வாங்க போகலாம். போனாலும் வாங்குற அரிசி அரிசி பொருள் எல்லாம் நனைஞ்சு போயிரும்ல. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு விவசாயி தன்னுடைய மகளுக்கு கல்யாணம். சரி, என்ன செஞ்சாரா, நேர துரியோதன வீட்டுக்கு போய், மன்னா இப்படி மகளுக்கு கல்யாணம், சாப்பாடு ஆக்குவதற்கு விறகு தேவை அப்படின்னு அந்த விவசாயி கேட்ட உடனே துரியோதனர் எதுவுமே யோசிக்கல. விறகு தானே வேணும், கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய காவலாளியை பூரா வர சொல்லி காடு மேடெல்லாம் போய் நனையாத விறகு கொண்டு வாங்கப்பா, ஏன்னா மழையை விடாத மழை இல்ல, ஆமா, நனையாத விறகு கொண்டு வாங்க சொல்லி வீரர்களை அனுப்பிடுறாரு. யாரு? துரியோதனன். துரியோதனன் போன அத்தனை வீரர்களும் வெறுங்கையா வந்துட்டான். அப்புறம் நாடே மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எது நனையாத விறகு ஒன்று இருக்கும். சொன்னாரா துரியோதனா அந்த விவசாயிட்ட, ஐயா வாங்க, உங்களுக்கான வீரர்கள் அனுப்பி விட்டேன், எங்க பார்த்தாலும் விடாத மழை, அதனால அத்தனை பேரும் ஈரமா போச்சு, என்னால கொடுக்க முடியல அப்படின்னு துரியோதனன் சொன்ன பிறகு அதே விவசாயி நேர எங்க போனாரா? எங்க போனாரு? கர்ண வீட்டுக்கு போறாரு. சரி, அங்க போன உடனே இதே மாதிரி சொல்றாரு, மன்னா என்னுடைய மகளுக்கு கல்யாணம், சாப்பாடாக்க விறகு தேவைன்னு சொன்ன உடனே கர்ணன் எதையுமே யோசிக்கல, விறகுதானே வேணும் அப்படி சொல்லி, இப்பவும் பாருங்க ஊருக்குள்ள பாருங்க புது வீடு பழைய வீடு இருக்கு. ஆமா, அது போல பழைய அரண்மனை இருக்கக்கூடிய கதவு ஜன்னலை பூரா உடைச்சு வண்டியில ஏத்துறா அப்படி சொல்லி ஏத்தி விட்டாரா. அப்ப எதையும் கொடுப்பதுக்கு என்ன வேணும்னா மனசு வேணும், மனம் இருந்தா தான் மார்க்க உண்டுன்னா மனம் கொண்டது மாளிகை. ஒத்த மரம் தோப்பாங்கம்மா, ஒத்த மரம் ஒரு மரம் தோப்பாங்க, ஒரு கையில ஓசை வருமா? இப்ப உன்னை நான் விரும்புறேன், நான் மட்டும் விரும்பினா ஆகுமா? கடைசி ஆசை என்ன? இது நான் சொல்ற பொதுவான விஷயம் சொல்றேன், பேச்சுக்கா. ஒரு உண்மையான்னு பார்த்துட்டேன். ஒரு மனசு ஒருத்தர் விரும்புறாரு அப்படின்னா அந்த பெண்ணு விரும்பணும், அப்பதான் அவருடைய வாழ்க்கை சுபிச்சம் வரும். இரு மனமும் ஒரு மனமானதான் வாழ்க்கை சுபிச்சமா இருக்கும். உண்டுபட்டா தானே உண்டு வாழ்வா. அறிவுதான் கர்ணனுக்கு கொடுக்கணுங்கிற என்ன இருந்ததுனாலதான் நனையாதது எது அப்படின்னு யோசிச்சேன். ஓடு நனைஞ்சாலும் வீடே நனைஞ்சாலும் கதவு ஜன்னல் நனையாம இருக்கும், அதை உடைச்சு கொடுத்துட்டான். நான் கேட்குறேன், நீங்க கேட்குற குட்டி ஒரு கிழட்டு குட்டியா இருந்தா கூட பரவாயில்ல. சரி குட்டி கேட்டாரே மான் குட்டின்னு, இந்தாங்க நீங்க கேட்ட மான் இல்லைன்னாலும் இந்த 70 வயசுல ஒரு கிழட்டு மான் கிடக்கு, இந்த தர்றேன் பிடிச்சு போங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கிழட்டுங்க குட்டி கூட இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்ண தெரிஞ்சுங்க. என்ன தெரிய ஒரு தேர் செய்யறான், ஒரு தேர் செய்யற அப்படின்னா அந்த சக்கரத்துக்கு ஏற்ற மாதிரிதான்
அச்சாணி போடுவாங்க. ஆமா ஆமா. இப்ப நம்ம பதில எல்லாம் ஆ, ரேஸ் மாடு நிறைய விடுறான். ஆ, ரேஸ் மாடுன்னா தட்டு வண்டிக்கு எவ்வளவு அச்சாணி போடணும், ம், பெரிய வண்டிக்கு எவ்வளவு அச்சாணி போடணும், ம். தேருக்கு எப்ப எத்தனை தனி அச்சாணி போடணும் கணக்கு இருக்கு. அது சக்கரத்துல உள்ள தொலைய பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க 5 வயசு பொண்ணு, ஆ. நான் ஒரு 18 வயசு இளந்தாரி வைங்களேன். என்ன சொல்றீங்க? பொதுவா சொல்றேன். ஆ, நீங்க 5 வயசு பொண்ணு 5 வயசு பொண்ணு. 5 வயசு பொண்ணு, ஆ. நான் ஒரு 18 வயசு ஒரு இளந்தாரி. ஓ, அப்ப ஆ. 5 வயசு பொண்ணை போய் 18 வயசு இளந்தாரி கட்டுவாங்களா? அது கட்ட மாட்டாங்க. கட்ட மாட்டாங்கல்ல. ஆ, அப்ப கட்டக்கூடாது. அந்த சட்ட விரோதம். வயசு பார்த்து தான் செய்வாங்க. ம், ஆ? ஆமா, அப்படித்தான் செய்யணும். ஆ. ஆனா எங்கே செய்யறீங்க? எங்க இங்க புள்ள வாருமா. இல்லைன்னு உடனே 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கட்டுறீங்க. யார் சொன்னா? ஆ? ஆ. புள்ள இல்லைன்றதுக்கு காரணம் பொம்பளைய ஆம்பளையான முதல்ல கண்டுபிடிக்கணும்ல. அது இல்லாம புள்ள இல்லை அப்படின்னு உடனே எங்களை தான் கோளாறு சொல்லி கட்டிக்கிட்டு வந்து 10 வருஷம் ஆச்சு புள்ள இல்லை, ஏன் அவன் தங்கச்சி இருக்கால்ல, ஏன் கட்டிய கட்டியா தானே அப்படின்னு. இங்க வாமா. ஆ, பாவம் உனக்கு ஒன்றும் தெரியல உனக்கு. என்ன இவ்வளவு காலமா இருக்கே தவிர இவ்வளோ காலம்னா நான் என்ன 90 வயசு கிளவியா? இவ்வளோ காலமான நான் கேட்கிறேன், அனுபவம் பெருசா அனுமானம் பெருசாமா? ஆ? அனுபவம் பெருசா ஆ, அனுமானம் பெருசா? அனுபவம் தான் பெருசு. இதான உண்மை. ஆமா, என்ன ஒத்த பிள்ளை பத்த அனுமானமா எப்படி சொல்றதெல்லாம் சரியா வருமா? இதுலயும் உலகத்தை அனுபவம் தான் பெருசு. ஆ, இப்ப இந்த உலகத்திலே சிறந்த ஆசிரியர் நாம் பட்ட அனுபவங்கள் தான். இங்க பாருங்க, ம், நாட்டோட பண்பாடு என்ன, மற்ற அயல் நாடுகளில் நடப்பது வேறு. ஆ, நம்ம தமிழ்நாட்டோட பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆமா, சொல்ற பதில குழந்தை சொல்றதோட சரி. பொறுமா. ம். என்ன என்ன பெரிய இது மாதிரி பெரிய என்ன பெரிய இங்க பாருங்க, ஆ. பக்கத்துல ஒரு வேலை வச்சுக்கிட்டீங்க, ஊக்கோட உடைச்சு போடுவேன். நீ தவற நினைக்கிறமா? ஆ. தெரிஞ்சுக்க முதல்ல, என்ன? குழந்தை இல்லை அப்படின்னா எத்தனை பிறவிகளுக்கு பிறகுதான் ஆ, மனித பிறவி. ஆ, இந்த பிறவியில ஆ, கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் ஆ, சாதி மத பேதம் இல்லாமல் ஆ, யார்ட்டையும் புல்லாம நல்லது நடந்தா அப்படின்னா ஆ. அவனுடைய வாழ்க்கை எல்லா வகையிலும் சுவிச்சம் பெறும். சும்மா உங்க லட்சணம்லாம் தெரியாதாங்க. பாருங்க, கல்யாணம் பண்ண புதுசுல ஆ, பொண்டாட்டி அப்படியே தேவதை மாதிரி தெரியுறா உங்களுக்கு, சரி, ஆம்பளைகளுக்கு. ஆ, மற்ற பொம்பளைய பூரா குரங்கு மாதிரியே தெரியுறா. கல்யாணம் பண்ண புதுசுல கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய பத்துட்டா பொண்டாட்டி குரங்கு மாதிரி தெரியுறா. மற்ற பொம்பளைய பூரா தேவதைகளா தெரியுறாளுங்க. உங்க ஆம்பளை லட்சணம் தெரியாதாங்க. இவாமா. கட்ட வண்டி கட்ட வண்டி. மற்ற பகுதியில சொல்லு, எங்க பகுதியில் அப்படி இல்ல. அச்சப்பா, இது கடையா நீ கலண்ட வண்டி, மூக்குல அரை ஏறி போச்சு, பாடுவ மாட்டேன். ஆள பறந்த வண்டி, ஆடி ஆடி அழுத்த வண்டி, கட்ட வண்டி கட்ட வண்டி, கலையாடி கலண்ட வண்டி, ஆளப்பறந்த வண்டி, ஆடி ஆடி அசஞ்ச வண்டி. ஒட்ட வண்டி ஓட்டுறவமா மாட்டிக்கிட்ட ரமரிரமா, எனக்கு வீடு வரி எத்தனை பேசுறாரு, மலையிட மறையிட்டு எங்கி போடுகிறாரு. நல்ல வண்டி மரடி புள்ள. மக்கள் தீர்ப்பு மகேஸ்வரன் தீர்ப்பு. எங்க ஆத்தா சொல்லிருச்சு, ஏப்பா எல்லாரும் போக போறாங்க, நீ கல்யாணத்தை முடியும் நினைத்தா கொஞ்சம் பொறு. யாரு கல்யாணம்? கொஞ்சம் பொறுமா. உனக்கு கல்யாணா? அதானே. அழகா இருக்கா, அப்படி உங்களுக்கு கட்ட போற உனக்கு போய் ஆ. எவன் கட்டி இல்ல, அவனைய? நீங்க அப்படி எப்படி அழகா இருக்கீங்க, ஒருத்தன் வரேன். உங்களை போய் நான் நம்ம கட்டிக்க போற நீ மாதிரி மானை சொல்லிட்டு பாக்குறேன்னு சத்தியம் பண்ணு. இது மானை பாக்குறேன்னு. சத்திய அடே, அடே, அடே. என்ன? என்ன உங்க தொழில் நுணுக்கம்? அப்படியாவது உங்களை நான் தொற்றுவேனான்னு பாக்குறீங்க தொட்டானா? என்ன? உங்களை கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினைக்கிறேன். இங்க பாரு, நீ என்ன? அப்படி நினைக்கிற, ஆ. நான் இப்படி நினைக்கிறேன். எப்படி இப்படி நினைக்கிறிய? நீ மானை பாத்தியா பாக்கலையா? கிடையாது. சத்தியம் பண்ணு. சத்தியமா மான் இல்ல. எங்க கேட்டது நானு. ஆ. இங்க மாமா. இந்த அத்தா ராமதாஸ் மண்டை மேல சத்தியமா சொல்றேன், மானு இல்ல.
இப்ப இந்த புத்துருத்தி கிராமத்துல என்ன சாமி கும்பிடுற அப்படின்னா ஈட்டி கருப்புசாமி தானே. அந்த கருப்புசாமி கையில என்னமா இருக்கு? என்ன இருக்கு? கருப்பசாமி கையில அருவா இருக்கும். கருப்புசாமி கையில அதுக்கு வேலை கொடுத்துறாதீங்க. பொறுமா. கருப்புசாமி கையில இருப்பது அருவா. ஐயனார் கையில என்னமா இருக்கு? ஐயனார் கையில அவர் கையில சாட்டை இருக்கும். சாட்டை இருக்கும்ல. யாரை வணங்குற? நான் முருகனை வணங்குறேன். அவர் கையில என்ன இருக்கு? அவர் கையில வேலாயுதம் இருக்கும். அவங்க அம்மா யாரு? அவங்க அம்மா வந்து பராசக்தி. அந்த அம்மா கையில என்ன இருக்கு? அந்த அம்மா கையில சூலம் இருக்கும். அவருடைய கணவர் யாரு? அவங்க ஈசன். அவர் கையில என்ன இருக்கு? அது உடுக்க கட்டின சூலம் இருக்கும். அவர் மச்சனை யாரு? அவங்க மச்சன் வந்து மகாவிஷ்ணு. அவர் கையில என்ன இருக்கு? அவர் கையில சங்கு இருக்கும், சக்கராயுதம் இருக்கும். சங்கு இருக்கு இருக்கும்ல. ரெண்டும் தான் இருக்கும். அவருடைய மனைவி யாரு? யார்? மகாலட்சுமி. அந்த கையில என்ன இருக்கு? மகாலட்சுமி கையில என்ன இருக்கா? ஆமாமா இருக்குமா இல்லையா? இருக்கா. பிரம்மன் கையில என்ன இருக்கு? யாரு? பிரம்மன். பிரம்மன் 7 எழுத்தாணி இருக்கு. நான் கேக்குறேன். பொறுமா. அந்த அவருடைய கணவர் மனைவி யாருமா? யாரு? அவங்க கலைவாணி. அந்த கையில என்ன இருக்கு? அந்த அம்மா கையில வந்து 7 எழுத்தாணி இருக்கும். ஒரு மனிதன் பிறக்கிறா இறக்குறான்னா எல்லா வேலையும் கணக்கு பார்க்கற யாரு? அது சித்திரகுப்தன். உயிரை பிடிக்க போறேன் அவன் யாரு? அதான் உயிரை பிடிக்க போறவன் தான். அது யம தர்மன். இருக்கா இல்லையா? யம தூதர்கள் போவாங்க. என்ன இருக்கு? பாசக்கயிறு அதுக்கு பேரு. இது கவன். உங்க கையில என்ன இருக்கு? ஏன் பாக்குற? ஏன் என் கையை நீங்க பாக்குறிய? ஏமா நான் ஒண்ணு பார்த்தனே நீங்க பாக்குறதா? இப்ப நீங்க பாக்கல நாங்க பார்க்க கூடாதோ? பிள்ளை இருக்குல்ல. இந்த மானுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி மானு எப்படி இருக்கு? அந்த மானுக்கு உண்டான அடையாளத்தை சொல்லுங்க. சொன்ன பிறகு அது சத்தியம் பண்ணுவியா? அடையாளம் சரியா இருந்தா சத்தியம் பண்றேன். மாறக்கூடாது. மாற மாட்டேன். கயாதகானகத்தே நின்றுடாவோ கயாதகானகத்தே நின்றுடாவோ கயாதகானகத்தே நின்றுடாவோ நற்காரிகாய ஆனா நின்றுடாவும் காரிகையே காணக்குறவர் கண்ணனியனவன் காணக்குயில் உழவது தேனும் பாகும் திரைமாவும் தின்பதலாதர் புள்ளர் போது தேனும் பாலின் திரைமாவும் தின்பதலாதர் புள்ளர் தேனும் பாகும் திரைமாவும் தேனும் பாகும் திரைமாவும் தின்பதலாதர் புள்ளர் போது பேயாதமா. நல்லா இருக்கு. அந்த சுதியோட சேர்றனே. சாயாதா கொம்புல இருந்தாலே இல்ல அந்த சுதி எனக்கு தொட முடியுது என்னால. இந்த அந்த நீங்க முதல்ல தொட்டீங்கல்ல அந்த சுதி தொட முடியுது. யாரத்தான் தொடல சொல்லு பாப்பா. சொல்லு பாப்பா. யார? புரியல நீங்க சொல்றது. இல்ல யாரு பாடுறாலும் தொட்டு பேதுற தொட்டு இது பண்ற. எதை தொட்டாலும் தொட முடியும். அதத்தான் சொல்றேன். ஓட்ட மாதிரி முடியுமா? பார்த்தாலும் பார்த்திருக்கேன். உங்கள சாயாதா கொம்புல இருந்தாலும் சாயாதா கொம்புல இருந்தாலும் அது தலை நிமிர்ந்து பாயாத மாகா மாடர கண்டதுண்டோ ஒரு மால்வர கண்டதுண்டோ அது பொன் போனல் மேனி அது பொன் போனல் மேனி துணை கிட்ட போது அழகிய மாடார கண்டதுண்டோ கண்டதுண்டோ கண்டதுண்டோ
பார்த்தாலும் பார்த்த இப்படிப்பட்ட பிராட இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஏதாய் வாங்க எல்லாரும் வாங்க. மானுக்கு அடையாளம் சொன்னா நீங்க எதுக்கு அடையாளம் சொல்லிட்டு இருக்கீங்க? வாங்க. தேடி வந்தது மானும் இல்ல ஒண்ணும் இல்ல. கல்யாணம் பண்ண போறேன். எதே என்னையா? மாமானா மச்சானா இது என்னையா? மானை பிடிக்க வந்தவரே பாருங்க. நான் தெரியலையா உனக்கு? யார் நீங்க? நான் வேற ஆளை விரும்பிக்கிட்டு இருக்கேன். இடையூறு செய்யாதீங்க. நான் யாரும் அடுத்தவங்க விரும்பினா அதுக்கெல்லாம் இடையூறு கொடுக்க மாட்டேன். தெரியும். அதே மாதிரி எனக்கு யாராவது இடையூறு பண்ணா அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். சரிம்மா. நான் வேற ஆளை விரும்பிட்டு இருக்கேன். அவருக்கு பேரே இருக்கு வேலாயுதம். வாரா உங்களுக்கு ஆயுதம்னா பிடிக்குமே உங்களுக்கு? ஆமா, அந்த ஆயுதத்தை தான் பிடிக்கும். ஆத்தங்கர ஓரத்தில் அன்று வந்த உருவமா பழக வந்த பருவமா ஆத்தங்கர ஓரத்தில் அன்று வந்த உருவமா அழகழகான கட்டி பழக வந்த பருவமா நெற்றிரவு வந்தவளா நரங்கையில் வந்தவளா இப்படி அவர் மாதிரியே ஆடுனா கவனிக்கலையே அவர் மாதிரியே ஆடுனா இல்லையா? சாமியை கும்பிடுவான் எல்லாம் அந்த ஆளு பண்ற வேலை. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உம்மை மணப்பதற்கு. மனம் படைத்தே மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உம்மை மணப்பதற்கு. புத்தி மட்டும் போக மாட்டேன். வேடனாக வந்தவன் நான் தான். இதையெல்லாம் என்னுடைய விளையாட்டு. என்ன வர வேண்டும் சுவாமி? அப்படி கேட்க கூடாது. என்ன வர வேண்டும் என்று கேட்க வேண்டும். உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னா காதல் வராது, கடுப்பு தான் வரும். உனக்கு என்ன வர வேண்டும்? இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கூடிய அன்பு நெஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றி. சரி, ஐயா சொல்லுங்க. என்ன வர வேண்டும்? உனக்கு என்ன வர வேண்டும்? பத்தல வீட்டில் போய் சொல்லி சொல்லி பாருங்க. சரியா? உலக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் சுவாமி எமக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். வாங்க வாங்க வாங்கத்தா, கல்யாணம் மணிக்கு போங்க. நம்ம ஊர்ல தாப்பா பெண்கள் அதிகமா அந்த நேரத்துக்கு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எல்லா பேரும் ஆசீர்வாதம் பண்ணணும். வாங்கத்தா. பெண்கள் தான் பாவம் நாடம் போச்சு. ஆம்பளை ஊரா சும்மா இங்க இருக்க யாருனாச்சும் முருகனுக்கு கல்யாணம் வள்ளிக்கு கல்யாணம் பாத்திருக்கீங்களா? மடக்கிற வேடுவர் வருதேன். பொதுவாகவே இந்த பூ உலகில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடந்தால் அது திருமணம். இங்கே நடக்கூடியது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை காண வந்த உங்களுடைய அனைவருமே நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் சுபிச்சம் பெற்று நீ வாழணும். ஏன் வர வேண்டியதானே?
அடி வேட்டா போடலடா. திருச்செந்தூர்ல போய் லட்சமா செலவழிச்சாலும் இந்த கல்யாணத்தை பார்க்க முடியாது. இல்ல இன்னும் ஒண்ணு கேளு. ஊர்ல கல்யாணம் காது ஊத்துற பந்திக்கு முதல்ல போறிய. என் கல்யாணத்தை பாக்குறதுக்கு என்ன? முன்னாடி வந்து மணமகளையும் வாழ்த்து கூடி கடமை அது. வாங்க முன்னாடி வாங்க. வந்தாச்சு. இன்று முதல் என்றும் வள்ளி தீவானை என்று இந்த நாட்டு மக்களை உன்னை போற்றுவார்கள். தாய்மார்கள் புல கொடுங்க. அலைகடல் ஒரு நாளும் பட்டாத உலகினிலே ஆடவள் வருவதற்கு தடையேது உலகினிலே. தங்கத்தின் நிறம் எங்கும் மாறாது மாறாது மாறாது. பசும்பும் சிங்கத்தின் புகழ் எங்கு மறையாது. பசும்பன் தந்தே திலகமடா பாரோ போற்றும் புகழ் வராடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்கிர பாண்டியர் புகழ் வரடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்கிர பாண்டியர் புகழ் வரடா. பசும்பன் தந்தே திலகமடா நம்ம தெய்வீக திருமகன் தேவதானடா. பசும்பன் தந்தே திலகமடா பாரோ போற்றும் புகழ் வராடா. மண்ணாசை வேண்டாம் என்று பொன்னாசை வேண்டாம் என்று. மண்ணாசை வேண்டாம் என்று பொன்னாசை வேண்டாம் என்று கன்னித்தேவி நாட்டுக்குள்ளே கருணை மனித தேவதானடா. கருணை மனித தேவதானடா. பசும்பன் தந்தே திலகமடா பாரோ போற்றும் புகழ் வராடா. நல்லவர்க்கு நல்லவரா நாடு போற்றும் உத்தமரா. நல்லவர்க்கு நல்லவரா நாடுகள் போற்றும் உத்தமரா. தமிழ்நாட்டில் திலகமடா தமிழ்நாட்டில் திலகமடா தம்பி தெய்வீக திருமகன் தேவதானடா. நம்ம தெய்வீக திருமகன் தேவதானடா. பசும்பன் தந்தே திலகமடா பாரோ போற்றும் புகழ் வரடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்கிர பாண்டியர் புகழ் வரடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்கிர பாண்டியர் புகழ் வரடா. பசும்பன் தந்தே